ஓம் ஆஞ்சநேய வித்மஹி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமன் பிரஜோதயாத். இப்போ நம்ம பிராணாயாமம் பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்க மரணித்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் ஆவி பிரிந்து விட்டது, மூச்சு நின்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய உயிர் எதுனா மூச்சு தான். மூச்சு எப்போ இல்லையோ, எப்போ சுவாசிக்கலையோ அப்பயே மரணம். நமக்கு உடலில் முக்கியமான உணவு எதுனா காற்று, ரெண்டாவது தண்ணி, மூன்றாவது தான் மற்ற உணவு முறைகள். இப்போது நம்ம உதாரணத்துக்கு யாராவது வேகமாக ஓடுறாங்க, அவங்களுக்கு இறக்குது. ஏன் இறக்குது? அப்போது ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கேட்குது. அந்த உடம்புல காற்று அதிகமாக சுவாசி இருக்கும்போது அவங்க சக்தி கிடைக்குது. அப்போது பிராணம் தான் சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் இரவில் தூங்கும்போது சுவாசம் அதிகமாக செய்வாங்க. குழந்தைங்க நீங்கள் பார்க்கலாம், வயிறுலாம் நல்லா உப்பி நல்லா சுவாசிக்கும் குழந்தைலாம். பெரியவங்களும் அப்படி தான் நல்லா சுவாசிப்பாங்க. சுவாசம் அதிகமாக செய்கிறதுனால சில பேருக்கு கொரட்டையும் வரும். அப்போது ஏன் அதிகமாக இரவில் சுவாசிக்கிறாங்க? ஏன்னா இரவில் ரெஸ்ட் எடுக்கும்போது அதிகமாக உடம்புக்கு ஆக்சிஜன் லெவல் தேவை, அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். அந்த சக்தி தான் நான் பகலில் திருப்பி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதனால் இரவில் தூங்காமல் தான் மரண காலம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சோர்வு இருக்கும். இப்போது பிராணாயம் அதனுடைய கணக்கு பார்ப்போம். அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரி 21,600 முறை சுவாசிக்கிறான். இந்த காற்றுடைய தன்மையை பார்ப்போம். அந்த காலத்தில் இந்த டைனோசர் காலத்தில் எல்லா மிருகங்களும் பெருசாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருந்தது பூமியில். அதனால அதிகமாக சுவாசிக்கிற எல்லா ஜீவம் சுவாசிக்கும் போது அதனுடைய உருவ வளர்ச்சிகள் அதிகமாக இருந்தது. இப்போ கூட உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யானை, காளை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மூக்கு பெருசாக இருக்கோ அதெல்லாம் உருவத்தில் பெருசாக இருக்கும். ஏன்னா அதிகமாக சுவாசிக்கிறதுனால அது உருவமும் பெருசாக இருக்கும். அப்போது நம்மளும் அதிகமாக சுவாசித்தா நம்ம நல்ல திடகாத்திரமாக நல்ல ஹைட் அண்ட் வெயிட் இருக்க முடியும். அதே போல் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிராணாயாமத்தை எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடான பகுதி, அதாவது டஸ்ட்டு பகுதி, அதேமாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளேயோ, புகை மூட்டமான இடத்துலையோ, பனி பொழியும் போது அந்த டைம்லேயோ, மழை சாரல் அடிக்கும்போது அந்த டைம்லேயோ செய்யக்கூடாது. அதேமாதிரி உச்சி வேலையில் செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போது பிராணாயாமத்தில் இடக்கலை, வலக்கலை, பின்கலை அப்படி 3 கலைகள் இருக்குது. அது வலது பக்கம், இடது பக்கம், ரெண்டு பக்கமும் சேர்ந்து அது சூரியமணின்னு சொல்லுவாங்க. இது பிராணாயாமம் கணக்கு என்னென்னா 1:4:2. அதாவது 1 பங்கு நேரம் காற்றை இழுத்தீங்கன்னா 4 பங்கு நேரம் காற்றை அடக்கணும், 2 பங்கு நேரம் காற்றை வெளியே விடணும். இதுதான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, பூரகம், ரேசகம், கும்பகம் அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த காற்றை எவ்வளோ நேரம் அடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உச்சபட்ச நிலைன்னா கும்பகம், அதை அடக்கிற ஸ்டேஜ் 64 செகண்ட் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அப்போது 1 நிமிஷம் 4 நொடி நேரம் நடக்கணும். ஆனால் இது எல்லாரும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன்னா உங்களுக்கு லங்ஸ் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எளிமையாக செய்யுங்க. படிப்படியாக இப்போ வாசியோகம் பண்ணும்போது தான் இந்த கணக்கு முறைகள் செய்யணும். இப்போது காற்றை சுவாசிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை நேரடியாக குரு மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும். நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களும் அப்படி தான் மற்ற வீடியோலாம் பார்த்துட்டு செய்யணும் முயற்சி செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த பிராணாயாமம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முகம் சேஞ்சஸாக மாறும். பிராணாயாமம் செய்கிறவங்களுக்கு முகம் ரொம்ப பிரைட்டாக சேஞ்சஸாக இருக்கும். அதே போல் புத்தி கூர்மையாக இருப்பாங்க, நல்லா வசீகரமாக இருப்பாங்க. அதே போல் மைண்ட் கண்ட்ரோல், அதாவது எதையுமே கண்ட்ரோல் பண்ணுற தன்மை கிடைக்கும். இப்போ சப்போஸ் கெட்ட பழக்கம், தீய குணங்கள் நிறையா இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் கோபம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிடைக்கும்.
எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆஞ்சநேயரை வந்து வாயுபுத்திரன் சொல்லியிருப்பாங்க. வாயுபுத்திரன் என்ன? வாயுவுக்கு பிறந்த வாயுவோட மகான் அர்த்தம். அப்போது அதேமாதிரி பீமனும் அப்படி தான் வாயுவுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 2 பேரையும் பயங்கர பலசாலியாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே முறையாக பிராணாயம் பண்ணிங்கன்னா பலம் அதில் தான் இருக்குது. பலம் அதிகமாக பலம் இருக்கும். அதே போல் இது வந்து நம்மளுடைய விளையாட்டு துறை செஞ்ச இளைஞர்கள் இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா, மற்றும் இராணுவ வீரர்கள் இவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப ஸ்டெமினாக இருக்கும். ரொம்ப நேரமாக அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஒரு விளையாட்டில் கலந்துக்க முடியும். அதேமாதிரி ரொம்ப நேரம் ஓட முடியும், ரொம்ப நேரம் சண்டை போட முடியும். இது ஆக்ஷன் லெவலும் அதிகமாக நமக்கு ஏறிக்கும். அதாவது ஆக்ஷன் அப்படின்னா நம்ம உடம்புல பேங்க் மாதிரி அதை ஆக்ஷன் நம்ம அதிகமாக ஏற்றி வச்சுட்டு எவ்வளோன்னு ஏற்றி வச்சுக்கலாம். அதாவது ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோம்ல, அதே மாதிரி தான் பிராணாயம் நமக்கு சார்ஜ் போட்டு நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது எப்போ வேஸ்டேஜ் ஆகுனா அதிகமாக ஓடும்போது, டென்ஷன் ஆகும்போது, கோபம் போடும்போது இதனால் விரயமாகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பிராணாயம் பற்றி நேரடியாக வகுப்பு நடத்துகிறேன். அதே போல் ஆன்லைனிலும் வகுப்பு நடத்தப்படும். இதற்காக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எண் 88 70 611 600 அப்படின்னு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.